வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சுப்ரீம் கோர்ட்டில் இறுதி கட்டத்தை நெருங்கியது காவிரி நீர் பிரச்சினை. தமிழக கர்நாடக அரசின் மூல வழக்குகள் ஆகஸ்ட் 6 முதல் விசாரணை. 7 செயற்கைக்கோள்களுடன் திங்களன்று மாலை விண்ணில் பாய்கிறது PSLV C-20. நேரில் பார்வையிட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஸ்ரீஹரிகோட்டா வருகை. டெல்லியில் நடு ரோட்டில் நடந்த பயங்கரம். கணவருடன் வந்த பெண் சுட்டு கொலை. விரிவான செய்திகள். காவிரி தொடர்பான 4 வழக்குகள் மீதான விசாரணையை முடித்துக் கொள்வதாக உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் பிரதான வழக்குகளின் மீதான இறுதி விசாரணை ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கும் என்று அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களிடையே காவிரி நீரை பங்கிடுவது தொடர்பான சர்ச்சை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான காவிரி நடுவர் மன்ற உத்தரவை அரசிதழில் வெளியிட வேண்டுமென மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டது. இதன்படி பிப்ரவரி 19ஆம் தேதி காவிரி நடுவர் மன்ற உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில் இப்பிரச்சினை தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் RM லோதா, செலமேஸ்வர் ஆகியோர் முன்னிலையில் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. மத்திய நிபுணர் குழு அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்துக்கு 2.44 TMC தண்ணீர் திறந்துவிடும்படி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறியதாக தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கர்நாடகா தாக்கல் செய்த மனுக்கள் உட்பட கடந்த ஓராண்டில் இரு மாநில அரசுகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 4 வழக்குகள் முடித்து வைக்கப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். அதைத் தொடர்ந்து தமிழக அரசின் வக்கீல் வாதிடுகையில் நடுவர் மன்ற உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் அதை செயல்படுத்தும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது மத்திய அரசின் கடமை என்றும் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். காவிரி நடுவர் மன்ற உத்தரவு தொடர்பாக கர்நாடக, கேரள, புதுச்சேரி மாநில அரசுகள் தாக்கல் செய்த பிரதான வழக்குகள் காவிரி ஆணையம், காவிரி கண்காணிப்பு குழு ஆகியவற்றுக்கு மாற்றாக வலுவான அமைப்பை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு ஆகிய பிரதான வழக்குகள் மீது ஆகஸ்ட் 6ஆம் தேதி இறுதி விசாரணை நடக்கும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-20 ராக்கெட் திங்களன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. இதை நேரில் பார்வையிட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஸ்ரீஹரிகோட்டா வந்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து PSLV C-20 ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 6:56 மணிக்கு துவங்கியது. திங்கள் மாலை 6 மணிக்கு ராக்கெட்டை ஏவ இஸ்ரோ விஞ்ஞானிகள் இறுதிக்கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்தியா, பிரான்ஸ் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட சரல் என்ற செயற்கைக்கோள் உட்பட 7 செயற்கைக்கோள்களை PSLV ராக்கெட் சுமந்து செல்கிறது. 410 கிலோ எடையுள்ள சரல் செயற்கைக்கோள் கடல்சார் ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சரல் செயற்கைக்கோளுடன் கனடா, ஆஸ்திரியா, டென்மார்க், இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் PSLV சுமந்து செல்கிறது. 44 மீட்டர் நீளம் கொண்ட PSLV C-20 ராக்கெட் ஏவப்படுவதை ஏவுதளத்தில் நேரில் வந்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, ஆந்திர கவர்னர் நரசிம்மன், முதல்வர் கிரண்குமார் ரெட்டி ஆகியோர் பார்வையிடுகின்றனர். ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட 18 நிமிடத்திற்குள் 7 செயற்கைக்கோள்களையும் அதன் விண்வெளி பாதை வெற்றிகரமாக நிலைநிறுத்தும் என்று இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். The PSLV C-20 launch vehicle will be carrying 7 satellites. There is an Indo-French satellite SAREL and there are 6 satellites of other countries being launched on commercial basis. The liftoff is at 6:01 PM and within 18 minutes these satellites are expected to be injected into an orbit of. இதற்கு முன் 2005ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ராக்கெட் ஏவப்படுவதை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேரில் பார்வையிட்டார். அவரைத் தொடர்ந்து தற்போது பிரணாப் முகர்ஜியும் PSLV ராக்கெட் ஏவப்படுவதை நேரில் பார்வையிடுகிறார். டெல்லியில் ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இளம்பெண் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு டெல்லியைச் சேர்ந்த பூஜா என்ற 25 வயது மதிக்கத்தக்க பெண் தனது கணவருடன் சராய் காலே கான் பஸ் நிலையத்தில் ஞாயிறன்று இரவு 8 மணிக்கு நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த 2 ஆசாமிகள் பூஜாவை கிண்டல் செய்தனர். தங்களுடன் வரும்படி கட்டாயப்படுத்தினர். அவர்களை பூஜா திட்டினார். தகராறு முற்றியதில் ஆசாமிகள் திடீரென்று துப்பாக்கியால் பூஜாவை நோக்கி சுட்டனர்.
சம்பவ இடத்திலேயே பூஜா ரத்த வெள்ளத்தில் இறந்தார். பொதுமக்கள் ஓடி வந்து முன்ஷி யாதவ் என்ற ஒரு ஆசாமியை மட்டும் மடக்கி பிடித்தனர். இன்னொருவன் தப்பி ஓடிவிட்டான். சம்பவம் நடந்த இடத்துக்கு மிக அருகே போலீஸ் பூத் இருந்தபோதும் போலீசார் யாரும் உதவிக்கு வரவில்லை என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் போலீசாரோ முன் விரோதத்தில் இந்த கொலை நடந்துள்ளதாக கூறுகின்றனர். और उन लड़कियों में मना किया जाने के लिए वो जाके यहाँ भीड़ वो देख के यहाँ बैठ गई और उन लड़कों ने गोली वाला निकाली और उसको गोली मार दी थी। और जैसे वो भागने लगे आम जनता ने उनको पकड़ लिया। तब ट्रैफिक वाले झूठ बोल रहे हैं और वो बैठे रहे जब पब्लिक ने पकड़ लिया जब ट्रैफिक वाले आए। 25 वर्षीय महिला भजनपुरा इलाके की रहने वाली है और जिस व्यक्ति ने इसके ऊपर गोली चलाई है उसका नाम मुंशी यादव है, जिसको के ट्रैफिक पुलिस के स्टाफ ने मौके पर ही दबोच लिया। इसके पास से एक देसी कट्टा और 7 राउंड्स मिले हैं। ये 1-1.5 साल से एक दूसरे को जानते हैं और इनिशियल इन्वेस्टिगेशन में ये चीज सामने आई है कि इसमें कोई रंजिश का मामला है। மருத்துவ மாணவிக்கு ஓடும் பஸ்ஸில் நடந்த கொடூரத்தை தொடர்ந்து இப்போது கணவன் கண்முன்னே பெண் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் தலைநகர் டெல்லியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு துளிகூட இல்லை என்பதை இச்சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அமைச்சர் வைத்தியலிங்கம் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக திமுக தலைவர் கருணாநிதிக்கு சம்மன் அனுப்ப கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் வைத்தியலிங்கம். இவரது செயல்பாடு குறித்து வார இதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. இந்த செய்தியை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் கருணாநிதி தனது கட்சி பத்திரிகையில் விமர்சனம் செய்திருந்தார். இதையடுத்து அமைச்சர் வைத்தியலிங்கம் சார்பில் அரசு வக்கீல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதேபோல விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சித்து கருணாநிதி வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்குகள் சென்னை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கலையரசன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் வரும் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி உத்தரவிடப்பட்டுள்ளது. திமுக கட்சி பத்திரிகையான முரசொலியின் ஆசிரியர் செல்வத்திற்கும் சம்மன் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி மீது இதுவரை 12 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்கள் அழிவுக்கு காரணமாக இருந்த கருணாநிதி டெசோ என்ற பெயரில் தமாஷ் செய்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கிண்டல் செய்துள்ளார். தமிழக அரசின் 2013-2014 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறித்த நிழல் நிதிநிலை அறிக்கையை திங்கட்கிழமையன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் வெளியிட்டார். அதில் கல்விக்காக தமிழகத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 6% ஒதுக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்தும் வகையில் ஒவ்வொரு மாதமும் 1000 கடைகள் மூடப்பட வேண்டும் என்றும், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய நீர் கொள்கையால் விவசாயிகளுக்கு பாசன நீருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், ஈழத்தமிழர்களின் அழிவிற்கு காரணமாக இருந்த கருணாநிதி டெசோ என்ற பெயரில் தமாஷ் செய்து கொண்டிருப்பதாக கூறினார். எது நடத்துறாங்களோ இல்லையோ, ஆனா கலைஞர் எப்பொழுதுமே இதை எப்பொழுதும் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த டெசோ புஸ்ஸோ வடிவேல் அவருக்கு பதிலாக 2 வருஷமா அந்த தமாஷை இவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. டெசோ மாநாடு இந்த மாநாடு எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஆனா இந்த ஈழத்தமிழருடைய அழிவுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இன்னைக்கு ஒரு ஆள் ஊரில் ஏறி அவர்கள் வாழணும், அவர்களுக்காக பண்றது செய்யறன்ற வேடிக்கை. மத்திய அரசை போல தமிழக அரசும் நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக பொருளாதார அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும், வேளாண்மைக்கென தமிழக அரசு தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள 500 டாஸ்மாக் அரசு மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூடுமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. இந்நிலையில் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூடக்கோரி வக்கீல் பாலு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அவரது மனுவில் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டு ஓராண்டு ஆகியும் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடைகள் மூடப்படவில்லை என்றும், சமீபத்தில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 2 டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடுமாறு உத்தரவிட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று
மத்திய அரசு அனைத்து மாநில தலைமைச் செயலாளருக்கும் அறிவிப்பு அனுப்பியது. கடந்த ஒரு வருட காலமாக தமிழக அரசு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிறுவனம் தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்றுவதாக அவர்கள் தெரிவித்தாலும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்த ஒரு மாதமாக காலம் தாழ்த்தி வந்தனர். பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு பூந்தமல்லியில் 2 கடைகளை தேசிய நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் நிறுவனம் திறந்தது. அதை நீதிமன்றத்தின் முன்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக் கூறினோம். எனவே நீதிபதிகள் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும், எவ்வளவு அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் 6 மாதம் அவகாசம் வேண்டும் என்று கூறினாலும் கூட நீதிபதிகள் அதை ஏற்க மறுத்து 31/3/2013க்குள்ளாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் மதுபான கடைகளை அமைத்திருப்பதால் வாகன ஓட்டுநர்களுக்கு மது குடிக்கும் எண்ணமும் அதைத் தொடர்ந்து சாலை விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டி அவற்றை மூடும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிட் விற்பனைக்கான கட்டுப்பாடுகள் குறித்து மத்திய மாநில அரசுகள் செவ்வாய் பிற்பகலுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிட் விற்பனை சர்வசாதாரணமாக நடப்பதால் காதலில் தோல்வியடையும் ஆண்கள் இதை பெண்கள் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆசிட் விற்பனைக்கு கட்டுப்பாடுகளை கொண்டுவர உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் இவ்வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆசிட் விற்பனைக்கு தடை கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் திரு கிருபாகரன் வழக்கை விசாரித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை, அதாவது ஆசிட் விற்பனைக்கு தடை கோரிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது முடியாதா என்ற தங்களுடைய நிலைப்பாடை நாளை மதியம் 2:15 மணிக்கு மறு விசாரணையில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த வினோதினி என்ற இளம்பெண்ணும் சென்னையைச் சேர்ந்த வித்யா என்ற இளம்பெண்ணும் ஆசிட் வீச்சுக்கு இரையாகியுள்ளனர். மாசி மகத்தை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திங்கட்கிழமை அன்று புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கும்பகோணத்தில் உள்ள பெருமை வாய்ந்த 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ ஆலயங்களில் ஒரே நேரத்தில் நடக்கும் விழாவாக உள்ளது மாசி மக விழா. இதற்கான கொடியேற்றம் கடந்த 16ஆம் தேதி நடந்தது. நாள்தோறும் சுவாமிகளின் வீதி உலாக்கள் நடந்தன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக உற்சவம் திங்கட்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடந்தது. வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான சக்கரபாணி கோவிலிலிருந்து உற்சவர் சுதர்சனவள்ளி தாயார் மற்றும் விஜயவள்ளி தாயாருடன் திருத்தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பியவாறு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். இதனிடையே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மாசிமக விழாவை முன்னிட்டு கும்பகோணம் பகுதி விழா கோலம் பூண்டுள்ளது. தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,008 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,751 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 57 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 53,850 ரூபாயாக இருந்தது. வகுப்பறையிலேயே மாணவ மாணவிகள் சீட்டாடுவதும் அதை ஆசிரியர்கள் அனுமதிப்பதுமான அவலம் அரசு பள்ளியில் அரங்கேறி வருகிறது. பழமையான கல்வி திட்டம், போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது போன்ற காரணங்களால் இந்தியாவில் கல்வி தரம் குறைந்து வருவதாக கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் குறைபட்டுக் கொள்கின்றனர். ஆனால் பொறுப்பற்ற ஆசிரியர்களே கல்வி தரத்தின் நிலை மோசமாவதற்கு காரணம் என்பதை அரசு பள்ளிகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன.
சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள கௌரிதோலி ஆரம்ப பள்ளியில் படிக்கும் குழந்தைகளும் மற்ற பள்ளி குழந்தைகளைப் போலவே பாடப்புத்தகங்களுடன் பள்ளிக்கு வருகின்றனர். ஆனால் ஆசிரியர்கள் முறையாக பாடம் நடத்தாததால் பொழுதை போக்க மாணவர்கள் சீட்டு விளையாடுகின்றனர். ஆசிரியர்கள் முன்னிலையிலும் குழந்தைகள் சீட்டு ஆடுகின்றனர் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஆனால் ஆசிரியரோ சீட்டாட்டத்தினால் குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரிப்பதாக நியாயம் கற்பிக்கிறார். தினமும் சீட்டாட்டம் ஆடுவதன் மூலம் பள்ளி குழந்தைகள் இதில் கை தேர்ந்தவர்களாகவே மாறிவிட்டனர். இதனால் இந்த பள்ளிக்கூடமும் சீட்டாட்ட கூடமாக மாறிவிட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.